சாமையா ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த சமாதி நிலையை அடைந்ததன் பிறகு அவரை முறைப்படி சமாதி அடக்கம் அவங்க செய்யல. அப்பதான் அப்பா மலேசியாவிலேருந்து அதை முறைப்படி நெறிப்படுத்தி மறுபடியும் அந்த சமாதியை வைக்கிறாங்க. எதுக்காக இந்த சம்பவம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, விபூதி கொட்டும் போது அந்த சமாதி அடக்கம் பண்ண அந்த விதம் தவறா இருந்திருக்குது. அதை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப மறுபடியும் அந்த தவறு நடக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு வித்தியார்த்தி சமாதி அடையும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, முக்கோணமா கட்டடம் கட்டியிருக்காங்க. அப்போ நமக்கு உபதேசம் கொடுத்த பெரியவர் அவரும் அங்க கலந்துருக்கிறாரு. எதுக்காக நீங்க முக்கோணமா கட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, திருமூலர் திரிகோண சமாதின்னு சொல்லியிருக்காரு, அதனால நாங்க முக்கோணமா கட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தத்துவார்த்தத்தை முழுமையாக கிரகிக்காத ஒரு நிலைமை. ஏன்னா அப்பா தெளிவா கொடுத்துருக்காரு, 6க்கு 6 சமசதம்லாம் கட்டணும்னு. அப்ப அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்னன்னா, திருமூலர் திரிகோண சமாதின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அவர் சொன்னாரு திரிகோணம் அப்படிங்கிறது 2 கண்கள், இந்த புருவ மத்தியம், இது 3ஐயும் சேர்த்தீங்கன்னா ஒரு 3 கோணம் கிடைக்கும். அதுதான் அந்த திரிகோண சமாதி அப்படிங்கிறது. ஆனா இவங்க புரிஞ்சுக்கிட்டது வெளியில இருக்கக்கூடிய ஒரு திரிகோணத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ எதுக்காக இப்படி முன்னுக்கு பின் இந்த முரணான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சித்த வேதம் முதலிய சுவாமி எழுதிய அந்த நூல்களை எல்லாம் முறையாக படித்து தெரிந்து கொள்ளாததுதான். ஏன்னா அந்த உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்துல சொல்லும்போது அப்பா தெளிவா சொல்றாங்க, உபதேசம் கொடுக்கிறவரும் சரி, உபதேசம் வாங்குறவரும் சரி, அந்த சுவாமியினுடைய சித்த சமாஜத்தின் வெளியீடுகள் எல்லாத்தையுமே படிச்சு அந்த தத்துவ அர்த்தங்களை உட்கிரகிச்சு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எதிர்காலத்துல இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை தெளிவா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக வித்தையானாலும் சரி, சமாதி வைக்கக்கூடிய விஷயமானாலும் சரி, அப்பா என்ன நம்மளுக்கு வகுத்து கொடுத்திருக்காரோ அந்த முறையில் நாம் செல்வதுதான் மிகவும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது சில கேள்விகள் கேட்கப்படுது. எப்படி அப்படின்னா, இப்போ வித்தை பெற்றவர்கள் இருக்காங்க, வித்தியார்த்திகள் இருக்கிறாங்க. வித்தை பெற்றவர்கள் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா அந்த அசைவ உணவு பழக்கமும் போதை பழக்கமும் இல்லாமல் மற்ற விஷயங்களை அனுசரிக்க முடியாதவங்க இருக்கிறவங்க. வித்தியார்த்திகள்ங்கிறவங்க அந்த 30 சட்டங்களையும் அனுசரித்து இருக்கிறவங்க. இப்போ எல்லோருக்குமே அந்த நிலை அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்குது. அப்போ நமக்கு உபதேசம் கொடுத்தவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சித்த வித்தையை பெற்றவர் அவர் இன்னமும் சென்னையில இருக்கிறாரு. போன வாரம் சண்டே போய் அவரை போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா அவரை ரொம்ப நாளா சந்திக்கணும்னு முயற்சி பண்ணேன். அப்புறம் போன வாரம் தான் வாய்ப்பு கிடைச்சது, போயிருந்தேன். அவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உபதேசம் வாங்குறாரு. உபதேசம் வாங்கி ஒரு 3 மாத காலம் முறையா பயிற்சி பண்றாரு. எப்படி அப்படின்னா, காலையில ஒரு 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் அந்த ஜெபத்தை அந்த நேர்த்தியா அப்பா சொல்லி கொடுத்த மெத்தடில் அவர் கரெக்டாக பண்ணிக்கிட்டு வர்றாரு. பண்ணும்போது அவருக்கு அந்த 3 மாத காலங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கதி மாற்றம் அப்படிங்கிறது அவருக்கு நடந்திருக்கு. ஆனால் ஆக்சுவலாக அது அவருக்கு தெரியல, அது உள்ளாரே நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் அவர் போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அதில் கீழே விழுந்து அவருக்கு ஹெட் இன்ஜுரி பயங்கரம். காது, மூக்கு, வாய் எல்லாத்துலேயுமே பிளட் வந்துருச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது அவர் மேக்சிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ள அவர் இறந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு வேண்டப்பட்டவங்க அங்கே போய் பார்க்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவருக்கு கண் முழிச்சு பார்க்குறார் ஒரு சில மணி நேரங்கள் கழிச்சு. அப்போ பார்க்கும்போது அவர் அந்த அடிபட்டதோ இல்லை ரத்தம் வந்ததோ அவருடைய மனசுல இல்லை, உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அந்த ஊர்த்துவ கதி, அதுதான் அந்த உள்கதி. ஆக ஜென்ரலாக காது மூக்கில் பிளட் வந்துருச்சு அப்படின்னாலே ஒருத்தங்களை காப்பாற்றுறதோ இல்லை உயிர் பிழைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அப்போ தான் அந்த உபதேசம் கொடுத்தவங்க அதை சொல்லியிருக்காங்க. இது ஊர்த்துவ கதி உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருந்ததுனால நீங்கள் மறுபடியும் அந்த பொழைச்சி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி. அது உண்மை. அவரை போய் சந்தித்து கேட்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னார். அது ரியலாகவே நடந்த ஒரு விஷயம். அப்போது நம்ம வித்தையை அந்த பக்தியோட சரியாக பண்ணும்போது
நமக்கு அந்த கதி மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கவே செய்யும். அப்போ அந்த கதி மாற்றமானதுக்கு அப்புறம் நாம் அந்த மரணம்னு சொல்லக்கூடிய அந்த நிலையிலிருந்து கூட தப்பி நாம் உயர்நிலை அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அந்த விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போய் அவரை பார்த்துட்டு சில விஷயங்கள்லாம் கேட்டுட்டு வந்தோம். அது உண்மையாகவே அந்த மாதிரி நடந்திருக்கு. என்னன்னா இது கேள்விகள் வருது எப்படின்னா, இப்போ வித்தை வாங்குறாங்க, பயிற்சி பண்ணுறாங்க, திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிடுது, அவங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும், அவங்களுக்கு சமாதி கிடைக்குமா கிடைக்காதா, இப்படியெல்லாம் வந்து கேள்விகள் வருது. இன்னொரு விஷயம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீலிக்கோணாம்பாளையம் ராமசாமி ஐயா நம்ம கொளத்தூர் ஆசிரமத்துக்கு பக்கத்தில் இருந்திருக்காங்க. நமக்கு உபதேசம் கொடுத்தவருக்கு அவர் தான் உபதேசம் கொடுத்துருக்காரு. அப்போது அவரும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல பயிற்சியில் ஒரு உயர்நிலையை அடைந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா சமாதினா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம இப்போ வார்த்தைகள்னால விளக்கம் கொடுக்குறோம், அவர் செயலாகவே செஞ்சு காட்டுவார். சமாதினா இதான்ப்பா அப்படின்னு சொல்லி சமாதியாகி பல மணி நேரங்கள் கழித்து தான் மறுபடியும் அவரை எழுப்பி வெளில கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட அந்த பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நான் சைக்கிளில் போகும்போது அவருக்கும் இதே மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அப்போது டாக்டர்ஸ் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, ஏன்னா டாக்டர்ஸுக்கு வந்து சாவுனாலும் சமாதினாலும் ஒன்று தான். அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இந்த அலோபதி டாக்டர்ஸ்க்கு வந்து தெரியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவரை வந்துட்டு ஆக்சிடெண்ட் கேஸ் அப்படிங்கிறனால இவருக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு அந்த ஐயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வாழ்ந்த வரைக்கும் போதும், நான் வந்து சமாதி ஆயிக்கிறேன்னு சொல்லி ஆத்ம நமஸ்காரம் பண்ணி அவர் சமாதி ஆயிட்டார். ஆனால் டாக்டர்ஸ் வந்து என்னன்னா அவர் இறந்துட்டாருன்னு நினச்சிட்டு போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி அவரை வந்து வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அப்போ அவங்க உறவினர்கள் என்ன பண்ணுறாங்க, சரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு இல்லைங்களா, இனிமேல் நம்ம எப்படி சமாதி அடக்கம் பண்ணுறது, போய் புதைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அப்போ கொண்டு போகும்போது அந்த வீட்டினுடைய கதவுல இருந்த ஒரு ஆணி கீறி ரத்தம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த விஷயம் வந்து உணர்த்தப்படுது, ஞானப்பிதாவினுடைய அந்த கருணையினால உணர்த்தப்படுது. அப்போதான் அவங்களுக்கு புரியுது, அப்போ இவர் சமாதி நிலைமையில தான் இருக்காரு, அந்த ஜீவன் வந்து சிரசுக்குள் ஜீவித்து இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவரை வந்து சமாதி அடக்கம் வந்து ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க. இப்படியே தான் நமக்குள்ள வந்து நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இதை ஏன் இங்க சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்படின்னா, கேட்கப்பட்ட கேள்விகளே மறுபடியும் கேட்கப்பட்டு வருது. இந்த சமாதி அனுபவங்கள் சம்பந்தமான கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வர்றதுனால, சரி நமக்கு சொல்லி கொடுத்த அந்த விஷயத்த நம்ம சகோதர சகோதரிகள் எல்லோரும் கூடயும் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை இங்கே வந்து சொல்ல வரோம். அப்போ இந்த கதி மாற்றத்துக்கு நாம் வந்து கண்டிப்பா முயற்சி பண்ணணும். வித்தை வந்து வாங்கிட்டோம், வித்தை வாங்கினதுக்கு அப்புறமும் தொடர்ந்து எதற்காக நமக்குள்ள இந்த கேள்விகள்லாம் வருது அப்படின்னா, நாம் இன்னும் அனுபவப்படவில்லை. அனுபவப்படலைங்கிறதுக்கு காரணம் என்ன, கதி மாற்றம் நிகழவில்லை. அப்ப அந்த கதி மாற்றம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய இப்போ வந்து நான் பேசி கொண்டு இருக்கிறது, அந்த கதி மாற்றம் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தான் வந்து பேச ஆரம்பிக்கும். அப்ப அந்த தான் பேச ஆரம்பிக்கும் போது நமக்கு புலப்படாத விஷயங்களே இருக்காது. அப்போ அதுக்கு தான் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். அடுத்ததா இந்த அனுபவங்களை பத்தி ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் அவருடைய நோட்ல எழுதி வச்சு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பரா இந்த சித்த வித்தையை முறையா சரியா பண்ணும்போது மேக்சிமம் 2 months 2 monthsலயே வந்து அந்த அனுபவம் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற. காத்தெல்லாம் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் அமர்ந்து கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா அந்த 2 monthsலயே வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டேஜ் வந்து மாறிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னமும் மாறலை அப்படின்னா என்னன்னா, நம்ம இன்னும் ப்ராப்பராக அதுக்கான உழைப்பை வந்து கொடுக்கல அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. ஆக ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அதை முறையாக பின்பற்றி நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கும் அந்த கதிமாற்றம் கிடைக்கும், நாமும் அந்த ஆனந்த நிலையை வந்து கண்டிப்பா எட்டலாம். அடுத்தது வித்தையை பத்தி சாமி சொல்லும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, யாராலையும் வெல்ல முடியாத ஒரு ஆயுதம் அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த வித்தையை தொடர்ந்து நாம் பயிற்சி பண்ணும்போது எவ்வித எதிரிகளும் நம்மை வந்து நெருங்குவதில்லை. அப்படி நெருங்கினா அவங்களுடைய கண்டம் துண்டிக்கப்படுது அப்படிங்கிறார். இப்போ எதிரிகள்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. நம்ம போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம்,
அந்த யோகங்களை பத்தி சொல்லும்போது 8 தீய குணங்களை வந்து அப்பா சொல்லியிருப்பாரு. மதம், மாச்சரியம், டம்பம், அசூயை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 விதமான அந்த குணங்கள் தான் நமக்கு எதிரிகளா அமையறாங்க. அப்ப அந்த 8 விதமான எதிரிகள் நாம் கரெக்டா வித்தை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்குள் வந்து நம்மளுடைய ஜீவசக்தியை விரயப்படுத்துவதில்லை. ஆனா வித்தையை நம்ம கீழே வச்சிட்டோம்னா அந்த எதிரிகள் வந்து கட்டி இழுத்து துன்புறுத்த கூடும்னு ஒரு வார்த்தை அப்பா எழுதியிருக்காங்க. அப்ப அந்த குணங்கள் வந்து இயல்பாவே நமக்குள்ள வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ கேக்குறாங்க, வித்தை வாங்கிட்டாங்க, ஏன் வந்து இவங்களுக்குலாம் வந்து இந்த குணநலன்கள் வந்து மாற மாட்டேங்குது, மறுபடியும் அந்த பழைய சுபாவத்தையே காட்டுறாங்க அப்படின்லாம் வந்து கேக்குறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பிறப்பு அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டியின் காரணமாக விளைந்ததுதான். என்ன காரணம்னா, அந்த தந்தையினுடைய அந்த விந்து வந்து தாயினுடைய சினைமுட்டையை நோக்கி பாயும் போது பல கோடி உயிரணுக்கள் பாய்வதா சொல்றாங்க. அதுல ஒரே ஒரு அணு மட்டும்தான் அந்த சினை முட்டையை தொட்டு குழந்தையாக மாறி இங்க உருவெடுத்து வெளியில வரும். அப்ப அந்த சமயத்துல போன மற்ற எல்லா உயிரணுக்களும் மடிந்து விடுகின்றது. அப்போ அங்கேயே வந்து அந்த போட்டி, அந்த கர்வம் இதெல்லாம் வந்து அங்கேயே தொடங்கிருச்சு, பிறவியிலே தொடங்கிடுச்சு. அப்ப எல்லாரும் இறந்துட்டாங்க, நாம தான் ஜெனித்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது. அப்படி அந்த அணுவாக மைய கருவாக நமக்குள்ள பதிந்திருக்கக்கூடிய அந்த ஆணவம் முதலிய கோபம், பொறாமை இது போன்ற அந்த குணங்களை எல்லாம் எதிர்த்து வருவதுதான், எதிர்த்து வர்றதுக்காக தான் நம்மளுக்கு இந்த வித்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அது உடனே ஒரு நாள்ல ஒரு 10 நாள் 15 நாள் இந்த குறிப்பிட்ட டைம்ல நம்மளால நீக்க முடியுமானா நீக்க முடியாது. நம்ம முறையா அந்த வித்தையை தொடர்ந்து அப்பா சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு பண்ணும்போது நம்ம விரைவா அந்த நிலையை அடையவும் ஞானம் அடையவும் நமக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம நித்யானந்தர் ஐயாலாம் வந்து பாத்தீங்கன்னா பாம்பேல ஒரு வாரத்துக்குள் வித்தை பெற்ற ஒரு வாரத்துக்குள் ஞானம் அடைந்து வந்ததா சொல்றாங்க. அப்போ நமக்கு வித்தை வாங்கி பல வருடங்கள் ஆகியும் ஏன் அந்த மாற்றம் நிகழவில்லை அப்படின்னு பார்க்கும்போது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த குணங்கள் தான் நமக்கு எதிரியா இருக்கிறாங்க. அப்ப அந்த குணங்களை நீக்கணும் அப்படின்னா சதா பிராணாயாமம் இத கீழே வைக்காம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது நாமும் அந்த நிலைமையை வந்து எளிதாக எட்டுவதற்கான ஒரு முயற்சி இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் சித்த விதையை சரியாக நெறிமுறைப்படுத்தி நம்மில் இருக்கக்கூடிய அந்த தீய குணங்கள் கெட்ட வழக்கங்களை வந்து அப்போதைக்கு அப்புறம் நீக்கிக்கிட்டே வரும்போது நாமும் அந்த உன்னத நிலையை வந்து கண்டிப்பா அடைய முடியும் அப்படிங்கிறது இதன் மூலமா நமக்கு புரிய வருது. அடுத்ததா இப்போ சமாதி அனுபவத்தை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து சித்த வேதத்திலிருந்து சில விஷயங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியப்படுறோம். இதுல முதல் அத்தியாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா வந்து ஈஸ்வரனை பத்தின ஒரு விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈஸ்வரன் நமக்குள்ளதான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ அதை தவிர்த்து நாம் வெளிப்புறமாக செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே நிரீஸ்வர மதஸ்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கு நம்மளை வந்து கொண்டு போயிடுது. அதனால நாம் ஈஸ்வர மதஸ்தராக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர சக்தியை உள்ளிலேயே நிறுத்தி மேலும் கீழும் சமமாக நடத்த வேண்டும். அப்போ முதல் அத்தியாயத்துல சொல்லும் போதே ஈஸ்வரன் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை தெளிவா அப்பா கொடுக்குறாரு. அப்ப ஈஸ்வரன் உள்ளுக்குள்ளதான் இருக்காரு. அவர் உள்ளுக்குள்ள போய் பார்க்கணும் அப்படின்னா அந்த வெளிப்புற செயல்களை எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்பதான் உள்ளில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை வந்து நாம உணர முடியும் அப்படிங்கிறாரு. அடுத்தது முதல் அத்தியாயத்திலே சொல்லும்போது அந்த சூன்ய பதவியாகிய ஆனந்தம் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது. அப்போ அந்த சூன்ய பதவி அப்படின்னா என்ன? சூனியம் அப்படின்னா ஜீரோ, முட்டை வட்ட வடிவம் போடுவோம் இல்லைங்களா? இப்போ நமக்கு கதி வந்து பாத்தீங்கன்னா உள் வெளி அந்த நிலைமையில வந்து ஓடிட்டு இருக்குது. உள்ளார போறது வெளியில வர்றது இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்போ வித்தை வந்து தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ணும்போது அந்த உள்வெளி அப்படிங்கிறது மாதிரி மேல் கீழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையில அந்த கதி வந்து அந்த பூஜ்ஜியமா அந்த சூன்யமா வந்து அது மாறத் தொடங்கும். அப்ப அந்த சூன்யமா மாறத் தொடங்கும் போது நமக்கு ஆனந்தம் அப்படிங்கிறது உண்டாகும். அதுதான் அந்த ஊர்த்துவ கதி,
உள்கதி, மேல்கதி அப்படிங்கிறது. அப்ப முதல் அத்தியாயத்திலே ஆனந்தத்துக்கான ஒரு விளக்கத்தை அப்பா கொடுத்துட்டார். அதே தான் 22வது அத்தியாயத்திலையும் சொல்றார், ஆனந்த மத்தன்மார்களாய் வாழணும் அப்படிங்கிறார். அப்போ ஏதோ ஒரு நாள் திடீரென்று ஆவது சமாதி அப்படிங்கிறது கிடையாது. அந்த வாழும் காலத்திலேயே இந்த உலகத்தோடு தொடர்புடைய எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு அந்த ஆனந்தத்திலே லயித்து வாழக்கூடிய நிலைமை தான் ஒரு உண்மையான நிலைமையா இருக்கு. அதனாலதான் 22ஆம் அத்தியாயத்துல நம்மளை பார்த்து பிரார்த்திக்கிறோம், ஆனந்தமத்தன்மார்களாய் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அடுத்ததா 2ஆம் அத்தியாயத்துல சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த புருவ மத்தியத்துக்கான விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னமும் சில கேள்விகள் வரவே செய்யுது. புருவ மத்தியம்ங்கிறது இந்த புருவத்தின் மேலையா இல்ல கீழையா அப்படிங்கிறதுக்கான கேள்விகள்லாம் இன்னமும் வந்துகிட்டு தான் இருக்கு. அதை விளக்குறதுக்காக இந்த கேள்விகள் வர்றதுக்கான காரணமே பாத்தீங்கன்னா சித்தவேதம் படிக்காததுதான். இப்ப நமக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரரை பார்த்திருக்கோம். அவர் வித்தை வாங்கி 1 வருஷமோ 2 வருஷமோ ஆச்சு, கோயம்புத்தூர்ல வாங்கியிருக்காரு. ஆனா அந்த புருவ மத்தியம் மற்ற விஷயங்கள்லாம் கேட்டோம்னா தெரியல அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்னா வித்தை கொடுக்கும்போது அதை ப்ராப்பரா சொல்லாதன் காரணமாக அது புரியாம இருக்கு. அப்ப சித்தவேதம் படிச்சாதான் இதற்கான விளக்கங்கள்லாம் தெரியும். அப்ப 2ஆம் அத்தியாயத்தை சொல்லும்போது புரு என்று சொல்லுவது 2 புருவங்களுக்கு மத்தி, அங்கதான் அந்த ஈஸ்வரன் இருக்கிறது, அங்கதான் அந்த மனதினுடைய இருப்பிடம் இருக்கிறது, அங்கதான் அக்னி இருக்குதுன்னு சொல்லி தெல்ல தெளிவா 2ஆம் அத்தியாயத்துல நம்மளுக்கு அப்பா கோட் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த புருவ மத்தியம் அப்படிங்கறத அந்த உபதேசம் கொடுக்குற அன்னைக்கு அவங்களுடைய அந்த வலதுகை பெருவிரலால லேசாக ஊன்றி அந்த இடத்துல தொட்டு காமிச்சு கொடுக்குறாங்க. அது அந்த புருவ மத்தியம் தான் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அடுத்தது இந்த 3ஆம் அத்தியாயத்துல வரும்போது அழகா சொல்றாங்க, அது இது என்றுள்ள விசாராதிகளால் நசித்து போகிறது அப்படிங்கிறார். அப்ப நமக்கு எதிரிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் தான் எதிரிகளா வராங்க. விசாராதிகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு எண்ணங்கள். அப்போ அந்த எண்ணங்கள் நமக்கு வராம பார்த்துக்கணும் அப்படின்னா அது தொடர்ந்து நம்ம வித்தையில இருக்கும்போது தான் அதனுடைய அந்த ஜென்ரேஷன் உற்பத்தியை நம்மளால தடுக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம நாள் முழுக்க நம்ம வெளி விவகாரங்கள்ல நம்ம மனசை செலுத்திட்டு ஈவினிங்கும் நம்ம போய் ஜபம் பண்ணணும்னு உக்காந்தோம்னா அந்த மனம் காலையிலிருந்து மாலை வரை எங்கெங்கெல்லாம் போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து காமிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப நமக்கு வித்தையில ஒரு பிடித்தம் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். அதுக்காக தான் இந்த சதா பிராணாயாமம் அப்படிங்கிற விஷயத்த அப்பா கொடுத்துருக்காங்க. அப்ப இது சதா நடத்திக்கிட்டு நம்மளுடைய கவனத்தை உள்முகமாவே செலுத்தும் பொழுது அந்த எண்ணங்களுடைய உற்பத்தி அப்படிங்கிறது இயல்பாகவே நமக்கு இல்லாம ஆயிடும். ஆக அதை மனதில் வைத்து நம்ம தொடர்ந்து பண்ணணும். அடுத்தது 4ஆம் அத்தியாயத்துல சொல்லும்போது இந்த கதியை பத்தி சொல்லும்போது அழகா சொல்றார். எப்படின்னா ஜீவசக்தியாகிய வாயுவுக்கு இலகுவாய் அப்படிங்கிறது. அப்ப ஜீவசக்தியான வாயு அப்படிங்கிறது மனம் அப்படின்னு வருது. அந்த மனசுக்கு இலகுவா நேர்மையாய் யாதொரு சேட்டையும் சப்தமும் இல்லாமல். சேட்டை அப்படின்னாலே அசைவு. அசைவுனா உடல் அசைவு மட்டும் கிடையாது, மனமும் அந்த இடத்துல அசையக்கூடாது. சேட்டையும் சப்தமும் இல்லாமல். சப்தம் என்பது மனம் அப்படிங்கிறத 6ஆம் அத்தியாயத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மனதினுடைய சலனம் இல்லாமல், சப்தமும் இல்லாமல், நெஞ்சு குழியிலிருந்தோ தொண்டை குழியிலிருந்தோ சிறிய துடிப்பு மட்டும் காணும்படி. அப்போ அந்த நேர்த்தியா ரொம்ப ஸ்லோவா நம்ம அந்த டியூன் பண்ணி கொண்டு வரும்போது அந்த துடிப்பை நம்ம உணர முடியும் அப்படின்னு சாமி சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு நம்ம டியூன் பண்ணி கொண்டு வரணும் கதி. அடுத்தது கதியை பத்தி பேசும்போது அந்த ஜீவனால் பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்க வேண்டும் அப்படிங்கிறார். மனசுனால திறக்க முடியுமானா கண்டிப்பா திறக்க முடியாது. ஏன்னா மனம் அப்படிங்கிறது ஜீவசக்தியான வாயு. அது ஜீவன் அப்படிங்கும் போது அந்த மனம்ங்கிற நிலைமை இல்லாம அந்த ஜீவன் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமை, அந்த நிலைமையில தான் பிரம்மரந்திரத்தை தட்ட முடியும் அப்படிங்கிறது. அந்த ஜீவனால் பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து அந்த ஜீவன் தான் பிரம்மரந்திரத்தை தொடக்கூடிய நிலைமைக்கு வருது. அந்த ஜீவன் பிரம்மரந்திரத்தை தொடணும் அப்படின்னா நாம இந்த நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தினமும் அனுபவிச்சே ஆகணும். நிஷ்டை அனுபவம் இல்லாமல் நமக்கு பிரம்மரந்திரம் திறப்பது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே ஆயிடும். அப்போ ஜபத்துக்கான நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி
அதிலிருந்து நிஷ்டைக்கான நேரத்தை நம்ம அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரம்மரந்திரம் திறப்பதற்கான வேலை ஈஸியா நடக்கும். அதை திறந்து வைக்கிறது தான் நம்மளுடைய முதல் கடமையாகவே இருக்கு. அதுதான் அந்த சேஃப் ஜோன். அதை திறந்து வச்சுட்டு மற்ற எந்த வேலையை வேணாலும் பாருங்க அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு. ஏன்னா யாருக்கு முடிவு எந்த நேரத்துல வரும்னு யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த பிரம்மரந்திரத்தை திறக்கக்கூடிய அந்த வேலை, நாம் வித்தை வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு, நமக்கு நம்ம திறந்திருக்கோமா இல்லையா, அந்த கதி மாற்றம் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம அந்த அகத்தாய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி பண்ணிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, சீக்கிரத்துல அந்த பிரம்மரந்திரம் திறந்து நாம் அந்த ஊர்த்துவ கதி நிலைமையை அடைந்து நமக்கு அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது உண்டாகவே செய்யுது. ஆக அந்த 4ஆம் அத்தியாயத்துல இந்த கதியை பத்தி இவ்வளவு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 5ஆம் அத்தியாயத்துல வரும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியம் எது அசத்தியம் எது அழகா சொல்லியிருக்காங்க. உள்ள இருக்கிறது சத்தியம், வெளியில இருக்கிறது அசத்தியம். இதுதான் பாத்தீங்கன்னா வேதத்துடைய பாடல்ல கூட வரும். அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய. அப்போ அசதோமா அப்படின்னா அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு போகணும். தமசு அப்படிங்கிறது அகங்காரம், ஜோதிர் அப்படிங்கிறது ஜீவன். அப்போ வெளியிலிருந்து உள்முகமாக நாம் பயணிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வித்தையே சித்த வித்தையாக இருக்கிறது. ஆக தொடர்ந்து நாம் உள்ளுக்குள்ளாரையே போகும்போதுதான் அந்த சத்தியம்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த நிலைமையை நம்மளால உணர முடியும். ஆக தொடர்ந்து அந்த பயிற்சியின் மூலமாக மட்டுமே நாம் சத்தியத்தை உணர முடியுங்கிறத 5ஆம் அத்தியாயத்துல விளக்கம் கொடுக்குறாங்க. இதே தான் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் பெருமானும் அழகா சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஐயப்படா அது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஐயப்படா அது அப்படின்னா டவுட்லெஸ், டவுட்டே இல்லாத பொருள் ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்குன்னா அகத்தது, அது உள்ளுக்குள்ளதான் இருக்கு. அது உணர்வானை, அகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை நாம் உணரும் பொழுது தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் அப்படிங்கிறார். அப்போ அந்த ஈஸ்வரனுக்கு சமமான அந்த நிலைக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக ஒவ்வொரு ஞானிகளும் சித்தர் பெருமக்களும் சொல்லி கொடுத்தது ஒரே ஒரு விஷயம்தான். அதே தான் அப்பாவும் நமக்கு தெள்ள தெளிவா காட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா மதங்களை பத்தி பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நானா விதமான மார்க்கங்கள் உலகத்தில் இல்லவே இல்லை அப்படிங்கிறார். அது ஒரே மார்க்கம், ஈஸ்வரனுடைய மார்க்கம் தான். அதை தான் இப்ப நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ எப்படி பார்த்தாலும், எந்த கோணத்தில் பார்த்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த வித்தை அப்படிங்கிறது மிகச் சரியாக தெளிவாக நம்மை வந்தடைந்திருக்கிறது. அதை பயன்படுத்துவதை பொறுத்துதான் நமக்கு பலன் என்பது இருக்கு. ஏன்னா 2ஆம் அத்தியாயத்திலே சொல்லும்போது பலன் வேண்டும் என்றால் வேலை செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு பலன் வேணும்னா வேலை செய்யணும். வேலை செய்யாம பலனை எதிர்பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது சரியான ஒரு குணமா நமக்கு இருக்காது. ஆக ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நம்ம சதா பிராணாயாமத்துல இருக்கிறோம், அமர்ந்து எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோங்கிறத கவனிக்கணும். இப்போ கேட்குறாங்க, ஏன் அமர்ந்து ஜெபம் பண்ணணும், சதா பிராணாயம் மட்டும்தானே அப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமர்ந்து ஜெபம் பண்ணும்போது தான் அந்த மனதையும் கண்களையும் புருவ மத்தியில் அசையாமல் நிறுத்தும் பொழுது நமக்கு பிரகாசிக்குது அப்படிங்கிற. அப்போ நமக்கு பிரகாசம் வேணும் அப்படின்னா நம்ம அமர்ந்து ஜெபம் பண்ணி ஆகணும். அந்த கதி மாற்றம் வேண்டும் அப்படின்னா அமர்ந்து ஜெபம் பண்ணி ஆகணும். ஆக அந்த ஜெபம் பண்ணுவதற்கான நேரத்துக்காக தான் நம்மளுக்கு இந்த அட்டண்டன்ஸ் ஃபார் ஜெபம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை டைம் நம்மளால ஜெபம் பண்ண முடியுது, அதுக்குள்ள போக முடியுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்மள நாமே கண்காணிச்சுட்டு தான் வரணும். ஏன்னா வித்தை கொடுத்துட்டாங்க, வித்தை கொடுத்தவங்களோட பொறுப்பு கொடுத்ததோட முடிஞ்சிருச்சு. அதை பயன்படுத்தி மேலே வரக்கூடியது நம்மளுடைய கைகளிலும் நம்மளுடைய உழைப்பிலும் தான் இருக்கிறது. ஆகவே நமக்கு தேவையான அந்த ஊர்த்துவகதியை நாமே முயன்று அடைய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஆத்ம சகோதர சகோதரிகளும் ஆனந்த மத்தன்மார்களாய் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து உரையை நிறைவு செய்கிறேன். நாம் இதுவரை பேசியதிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நம்மால் முயன்ற அளவுக்கு பதில் சொல்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, நாம் பேசியதில் ஏதேனும் சத்தியம் இருப்பின் அது ஞானப்பிதாவை சேர்ந்தது, குறை இருப்பின் அது நம்மை சேர்ந்தது. இருந்தால் கூறுங்கள், திருத்தி கொண்டு மேன்மையடைய வழியாக இருக்கும்.
ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் கார்த்தி. ஆத்ம நமஸ்காரம் சொல்லுங்க. இந்த சாமி வந்து இந்த வித்தையை எப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமாண்ணா. ஸோ அதை பத்தின ஒரு விளக்கம் கொடுக்கல. சரிங்கண்ணா, அது அவுட்லைன் தான் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ எல்லாருமே இங்க வித்தை பெற்றவர்கள் இருக்காங்களான்னு தெரியல. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலக சாந்திக்குள்ளம் ஜீவிதம் அப்படிங்கிற நூல்ல வந்து தெளிவா கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உபதேசம் கொடுக்கக்கூடிய முறையை பத்தி சொல்லும்போது ஃபுல்லாவே சொல்லிடுறேன். ஒரு அறை, அந்த அறைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் வாங்க வர்ற ஆளோட சேர்ந்து மற்றவங்க யார் இருந்தாலும் அங்க உபதேசம் வாங்கினவங்க தான் முதல்ல இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். அடுத்தது, அங்க விளக்கு வந்து 5 முக குத்து விளக்கு இருந்தால் ஏற்றிக்கலாம். அப்படி இல்லை, ஒரு சின்ன ஒரு விளக்கு தான் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காரு. 5 முக குத்து விளக்கு இருந்தால் அந்த இடத்துல ஏற்றிக்கலாம் 5 முகம் போட்டு. இல்லைன்னா ஒரு முகமா இருந்தாலும் பரவாயில்ல, விளக்கு ஏற்றணும். அடுத்தது, உபதேசம் கொடுக்கக்கூடியவர் தெற்கு முகமாகவும் உபதேசத்தை வாங்குபவர் வடக்கு முகமாகவும் இருக்கணும். அவங்க 2 பேத்துக்கும் இடையில அந்த விளக்கு வந்து இருக்கணும். அவங்க வந்து ஒரு பாயில தான் வந்து உட்கார்ந்து இருக்கணும். அந்த பாயை தொட்டபடி அந்த விளக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது, அந்த சித்த வேதத்துல அப்பா எப்படி அந்த நிஷ்டையில அமர்ந்திருக்காரோ அர்த்த பத்மாசனத்துல, அந்த மாதிரி உக்காந்து ஃபர்ஸ்ட் அவங்கள உட்கார வைக்கணும். அடுத்தது, கண்கள் இரண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புருவ மத்தியத்தை நோக்கி இருக்கணும். அந்த படத்துல எப்படி செய்றாங்களோ அந்த மாதிரி அந்த புருவ மத்தியத்தை நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, உபதேசம் கொடுக்கும்போது இந்த சத்திய வாசகம் முதல்ல வாங்கணும் அப்படிங்கிறார். அதுக்கு முன்னாடி இந்த நூல்கள் எல்லாம் அவங்க வந்து படிச்சு தெரிஞ்சு இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த வித்தை எதுக்காக வாங்குறோம், இந்த வித்தையினுடைய பலன் என்ன, இதனுடைய உச்சகட்டம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாதான் அவங்க அதை சரியா பயன்படுத்த வாதுவா இருக்கும். என்ன காரணம்னா, ஒரு சைக்கிள் வாங்குறோம் அப்படின்னா அந்த சைக்கிளை எப்படி ஓட்டணும், ஏதாவது பிரச்சனை வந்தா அதை எப்படி நிப்பாட்டணும், இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம கரெக்டா அதை பழக முடியும். அதுபோல இந்த வித்தையினுடைய பலன் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாரு சாமி. அப்போ வித்தை வாங்கினவங்க, புதுசா வாங்க போறத தவிர மற்ற எல்லாமே அங்க வந்து வித்தை வாங்கினவங்க தான் அங்க இருக்கணும். அப்படி இருந்தா அவங்க வேறொரு பாயில பக்கத்துல உக்காந்துருக்கணுங்கிறாரு. அதே மாதிரி அந்த சமயத்துல வேற யாரும் உபதேசம் வாங்காத யாரும் உள்ளார வராத அளவுக்கு கவனமா ஒருத்தர் பார்த்துக்கணும். அவருடைய வலது காதுல, அந்த வலது செவிகள்ல என்ன பண்ணும் அப்படிங்கிறாருன்னா, இந்த கதியை கொடுக்கும்போது மேலையும் கீழையும் சமமாக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கணும். அது மேலே போகும்போது ஒரு மாதிரியும் கீழே போகும்போது ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. வினயமாக அப்படிங்கிறாரு. வினயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெதுவா, அதாவது அவர் உட்கிரகிக்கக்கூடிய அளவுக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணவங்க இருப்போம். அவர் அப்பதான் முதல்ல ப்ராக்டிஸ்க்குன்னு வராருங்கும் போது அவருடைய அந்த ஜீவன் உணர்ற அளவுக்கு வினயமா மேலையும் கீழையும் வந்து ஒரு 10 முறை பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ அவர் திருப்பி என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, பண்ண சொல்லுங்க, உபதேசம் வாங்கினவங்களை வந்து பண்ண. அதுக்கு முன்னாடி இந்த சத்திய வாசகத்தை மறந்துட்டேன், சாரி. சத்திய வாசகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி 3 முறை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உபதேசம் கொடுக்கிறவர் சொல்லணும், அடுத்து வாங்குறவர் சொல்லணும். எதுக்காக இந்த சத்திய வாசகம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மனம், வாக்கு மற்றும் கர்மம், கர்மம் அப்படிங்கிறது வந்து ஜீவசக்தியான வாயு. அப்போ அது வந்து எண்ணங்களை தான் குறிக்குது. இந்த 3 வகையிலையுமே நாம் வந்து சத்தியத்துக்கு விரோதமாக நடந்துக்க கூடாது அப்படிங்கிறத அவருக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சத்திய வாசகமா அங்க வந்து கொடுக்க சொல்றாரு. கொடுத்துட்டு அப்ப அந்த அவர் வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது அதை கவனிக்க சொல்றாரு. நம்ம பிராக்டிஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தமா கொடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, உள்ளுக்குள்ள பொறுமையா நடத்தினோம்னா இவரால் கிரகிக்க முடியாது. அப்போ அதுக்காக மட்டும்தான் அந்த இடத்துல சப்தமா நடத்தணுமே தவிர, அதே மாதிரி அவர் செஞ்சு காட்டும் போதும் முதல்ல சப்தமா செஞ்சு காட்டுவார். எதுக்காகனா, அவர் கிரகிச்சிருக்காரா இல்லையாங்கிறத நம்ம கவனிக்கிறதுக்காக. அவரு கரெக்டா பண்ணிட்டாரு, மேலையும் கீழையும் கரெக்டா பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் சப்தம் அப்படிங்கிறதே அந்த இடத்துல தேவையில்லை. வினயமா மேலும் கீழும் நடத்தணும். அப்ப 10 முறை அவர் கரெக்டா பண்ணிட்டாருன்னா அவருடைய ஜீவன் கிரகித்ததாக கருதலாம் அப்படிங்கிறார் அப்பா. அப்போ அவர் நம்ம சொல்லி கொடுக்குறோம், அவருக்கு வித்தையை காட்டி கொடுக்குறோம்.
10 முறை மேலையும் கீழையும் சமமா அவர் பண்ணிட்டாரு அப்படின்னா அவருடைய ஜீவன் வந்து அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு, அவர் ரெடி ஆயிட்டாருன்னு அர்த்தம். சப்போஸ் வலது காதுல கொடுத்து அவரால் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா, அவர் சரியா பண்ணலன்னா மறுபடியும் இடது காதுல இடது செவியில போய் உக்காந்து அதை கொடுங்க அப்படிங்கிறார். அப்போ 2வது முறை கொடுக்கும்போது அவருடைய ஜீவன் கிரகிப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படி அவர் 10 முறை மேலும் கீழும் சமமாக வினயமாக நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு நிஷ்டை அனுபவம் கொடுத்தே ஆகணுங்கிறார். அன்னைக்கே நிஷ்டையை காட்டி கொடுக்குங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா அதனுடைய சுவை தெரியணும், அதனுடைய உண்மை புரியணும், இதுல அனுபவம் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அன்னைக்கே காட்டி கொடுக்குங்கிற. இந்த சப்தமாலாம் எங்கேயுமே கதி எடுக்கவே கூடாது. எங்க போய் நம்ம ஜெபம் பண்ணாலும் சரி இந்த சப்தம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ஏன்னா சாமி வந்து வினயம் அப்படிங்கிறார், மேலும் கீழும் சமமாக மெல்லிதில் மெல்லிதா. ஏன்னா குருபரானந்தர் ஐயாவுக்கு காட்டி கொடுக்கும்போது கூட அதை அங்க இது பண்ணி அவர் சொன்ன அந்த மெத்தடு வந்து அங்க வச்சிருக்காங்க. அங்க சொல்லும்போது கூட அந்த மென்மையிலும் மென்மையாக ரொம்ப மெதுவா ஒண்ணுங்கிற மெதுவா ஊத ஊத தான் அந்த பிரம்ம கபாலம் வந்து திறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு மைனூட்டா பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த வலது கை, அதாவது உபதேசம் கொடுக்கிறவர் வந்து வலது கையினுடைய பெருவிரல் அந்த கட்டை விரலை கொண்டு போய் உபதேசம் பெறுபவருடைய அந்த புருவ மத்தியத்துல லேசாக ஊன்றி அப்படிங்கிறார். அப்ப அந்த லேசா ஊனி இதுதான் புருவ மையம், இதுதான் மனதினுடைய இருப்பிடம், இங்கதான் ஈஸ்வரன் இருக்கிறார் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கறதுக்காக புருவ மத்தியத்துல லேசாக ஊன்றி அந்த வினயமா நடத்தி நம்ம கொடுக்கும்போது அவருக்கு வந்து ஈஸியா கேப்சர் ஆயிடும். அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்றையிலிருந்து தினமும் அதிகாலையில் எழுந்திருச்சு ஜெபம் பண்ணணுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற. இது எவ்வளவு இடத்துல கொடுக்குறாங்கிற எனக்கு தெரியல. ஆனா உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்தில் தெளிவா சொல்றாரு. என்ன காரணம்னா அந்த இயர்லி மார்னிங் அந்த பிரம்ம முகூர்த்தம்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த 3 to 6 அந்த காலை டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மனம் வந்து இயல்பாகவே ஒரு அடங்கிய நிலைமையில இருக்கும். அந்த கதி வந்து உள்முகமா அந்த குதம் குய்யம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இது டிராவல் பண்ணி மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த சமயத்துல நம்ம ஜெபம் பண்ணும்போது அதிக சிரதை எடுக்க வேண்டியது இருக்காது. மனம் ஈஸியா ஒடுங்கி உள்ளுக்குள்ள அது இயல்பாகவே மேலும் கீழுமா அது நடக்க ஆரம்பிச்சிரும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமியினுடைய நூல்கள் சித்த சமாஜ வெளியீடுகள் எல்லாத்தையுமே முழுசா படிச்சு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த கண்டிஷன்ஸோட ஒருத்தருக்கு வந்து நம்ம முறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். மெயினா அந்த நிஷ்டை அனுபவம் தான் இதுல கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குங்கண்ணா. ஏன்னா நிஷ்டை அனுபவம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற, கொடுத்தாதான் அந்த ருசி தெரிஞ்சாதான் அவருக்கு இதுல விஷயம் இருக்கு அப்படிங்கிறதே புரியும். நிஷ்டை காட்டி கொடுக்கல அப்படின்னா அவரு வெறுமனவே மேலும் கீழும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. திருப்பியும் வேற இடங்களுக்கு அவர் மாறி டைவர்ட் ஆகி போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால அந்த மாதிரி போயிடக்கூடாது. அவங்க அந்த மேல்நிலை அடையணுங்கிறதுல சாமி வந்து ரொம்ப கவனமா அதை கொடுக்க சொல்றாரு. அடுத்தது இன்னொரு கேள்வி வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கிட்டேயே கேட்டிருக்காங்க, நீங்க வந்து சித்த வித்தை வந்து பாத்தீங்கன்னா சுயநலமா தானே பண்ணிக்கிறீங்க, இதனால உலகத்துக்கு என்ன லாபம் அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது முதல்ல நம்ம வந்து சுயநலம்னா என்ன, பொதுநலம்னா என்ன அப்படிங்கிற அந்த டெஃபனிஷன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நிறைய பேர் அந்த டெஃபனிஷனே தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம செய்யறது சுயநலம்னே சொல்றாங்க. சுயநலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போ ஒரு செயல் செய்கிறேன், அந்த செயல் செய்யும் போது அதனால நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஜீவிகள் அது எதுவா வேணாலும் இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு வலியோ வேதனையோ கொடுத்தா மட்டும்தான் அது பேரு சுயநலம். அப்படி இல்லை அப்படின்னா அது சுயநலமே கிடையாது. உதாரணத்துக்கு நம்மளுக்கு பசிக்குது, பசிக்கும் போது நான் சாப்பிட போறேன் அப்படின்னா அதை வந்து சுயநலம்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா இது ஜீவனுக்கான பசி, அந்த ஜீவனுக்கான ஒரு வேட்கை, அதுதான் சித்த வித்தை. அப்ப இதை வந்து எப்படி சுயநலம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியும்? அப்போ எதிர்ப்புற கேள்வி கேட்கிறவங்களுக்கு நாமும் அந்த முறையா பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அப்ப நமக்கு நாமே நம்ம உபதேசம் பண்றோம். அப்ப எனக்கு நானே செய்யும் போது மற்றவங்களுக்கு அங்க எந்த ஒரு ஜீவிகளுக்கும் உபத்திரவமே இல்லையே. அப்ப இதுவே வந்து உலகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய சேவையாதான் கடமையாதான் இது வந்து இருக்குது. அதனால இந்த வித்தை அப்படிங்கிறது நமக்கு மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்குமே நன்மை பயக்கக்கூடிய விஷயம்தான். என்ன காரணம்? இப்ப நான் வித்தை பண்ணணும்னு இன்னைக்கு உக்காந்துட்டேன் அப்படின்னா, 1 மணி நேரம் உக்காந்துட்டேன் அப்படின்னா இங்க வெளியில எந்த கான்டாக்டுமே கிடையாது, நான் யாரு கூடயும் பேச போறது கிடையாது, அங்க எதுவும் வரப்போறது கிடையாது. சப்போஸ் நான் வித்தை பண்ணாம வெளியில வேற ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னா
அதுலதான் வீட்டுக்குள்ள ஒரு சண்டையே வரும். நான் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருப்பேன், அந்த வார்த்தை அவங்க மனசை பாதிச்சிருக்கும், அது சண்டையா மாறும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு வித்தை பண்றோமோ, அது எல்லோருக்கும், நமக்கு மட்டுமல்ல நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு நன்மையாகவே அது இருக்கிறதுனா. ஆத்மம் சார். ஆத்ம நமஸ்காரம்ண்ணா. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. சொல்லுங்கண்ணா. பொதுவா உலகத்துல வந்து பாவம் புண்ணியம் பற்றி பேசும்போது பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இதெல்லாம் பாவம், ஏமாற்றக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சாமி அந்த மாதிரி பாவம் புண்ணியத்துல ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரா? அந்த மாதிரி 3ஆம் அத்தியாயத்துல, சித்த வேதத்துல 3ஆம் அத்தியாயத்துல தெள்ள தெளிவா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, நீங்க சொல்லக்கூடிய அந்த செயல்கள் எல்லாமே, ஒரு அன்னம் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பசுவுக்கு வந்து ஒரு புல் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல வெளியில இருக்கக்கூடிய ஒருத்தரை திட்டக்கூடியதா இருக்கட்டும், இல்ல அடிக்கக்கூடியதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த மனம் வந்து அகங்காரம்ங்கிற நிலைமையில வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நடக்குது. அப்போ சாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய எல்லா செயல்களுமே நமக்கு பலனளிக்கக்கூடியதா இல்லை. அதனால என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, அந்த ஜீவன்கிற நிலைமையிலே இருங்கிறாரு. மனம் அப்படிங்கறது இந்த அகங்காரத்தை கடந்து, மனசை கடந்து அந்த ஜீவன்கிற நிலைமையிலே இருங்க. அப்படி இருக்கும்போதுதான் அது வந்து புண்ணியமா மாறும். அதாவது அப்பாவுடைய சரியான இதுல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜீவன் வெளியே செல்வது அது வந்து பாவமும், அது வெளியில் செல்லாமல் உள்ளில் அடங்கி உள்முகமாக நடத்துவது புண்ணியமும் ஆகிறதுங்கண்ணா. அதனால நம்ம பொதுவாகவே நம்ம சித்த சமாஜத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே, வெளியில இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் வந்து அதெல்லாம் முடிஞ்ச அளவு கட் பண்ணிடணும். என்ன காரணம்னா, இது ரொம்பவும் புனிதமானது, பழையது, அதுவும் புதினமானது. அதனாலதான் சாமி வந்து இத தெளிவா இதுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள்லாம் உருவாக்கி இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒருத்தர் வந்து வேற ஏதாவது ஒரு மார்க்கத்துல இருந்திருப்பாரு, அங்க வேற சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க அவருக்கு. இங்க வரும்போது அவர் அதை உட்புகுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மார்க்கமே தவறா போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த பெரியவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தங்க உபதேசம் கேட்டு வந்திருக்காங்க. வரும்போது ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதி எடுத்துட்டு அப்படியே மூச்சை தம் கட்டணும், அதுக்கப்புறம் விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு இந்த அம்மா போய் கதி பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது தலையெல்லாம் ஒரே காந்தல், அதை விட்டுட்டாங்க. திருப்பியும் வந்து ஒரு 20 வருஷம் இப்படியே போயிட்டு அவங்க 20 வயசுல வந்திருக்காங்க. மறுபடியும் 40வது வயசுல போய் சந்திக்கிறாங்க அதே இடத்துல. திருப்பியும் அங்க இன்னொருத்தர் வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, கதி எடுக்கும்போது ஓம், கீழே விடும்போது சக்தி, இப்படி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் உடம்பெல்லாம் பயங்கரமான வலி, மறுபடியும் விட்டுட்டாங்க. இந்த கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு ஆயிடுது அவங்களுக்கு. திருப்பியும் எப்படியாவது இந்த சத்தியம் நம்ம கை கிடைக்கும், நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணணும்னு சொல்லி வடகரைக்கு வந்திருக்காங்க. அப்ப அங்க ஒருத்தரை சந்திச்சு கேட்கும்போது, அவரு கோவையை சேர்ந்தவர் தான். அவரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் அதை எடுத்து படிச்சு காமிச்சு, இப்படிதான் பண்ணணும், இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறத தெளிவா உங்களுக்கு எடுத்து கொடுத்தாரு. கொடுத்து ஒரு 6 மாத காலத்துக்குள்ளாரையே அந்த அம்மா வந்து சமாதியும் வந்து அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா அந்த 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 இடைப்பட்ட காலத்திலேயே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, ஐயா இப்ப இந்த பயிற்சி பண்ணும்போது எனக்கு வந்து கண்ணை மூடினாலும் திறந்தாலும் ஒரு சூரியன் வந்து புருவ மத்தியத்துல நிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதற்காக சாமி ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வெளியில இருக்கிற விஷயங்களை எதுக்காக அவாய்ட் பண்றோங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளுக்கு சித்த வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, சாமி எழுதின நூல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதை மட்டும்தான் நம்ம கேட்கணும். ஏன்னா வெளியில இருக்கிற விஷயங்களை வந்து இதுல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது பலனை வந்து தராது, அது ஒரு தீங்கவை தான் நம்மளுக்கு ஏற்படுத்தும். இப்ப நம்ம சொன்ன விஷயத்துல இருந்து கேட்டு பாருங்க, அந்த அம்மா 20 வயசுலயே அவருக்கு கரெக்டா சொல்லி கொடுத்திருந்தா அவங்க எப்பவோ அந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க. அப்போ வித்தையவே மாத்தி சொல்லக்கூடிய சில தவறுகள் வந்து நடக்கவே செய்கிறது. அப்படிங்கும்போது சாமியினுடைய கருத்தை நம்ம அப்படியே ஏத்துக்கிறது தான் சரியா இருக்கும். வெளியில இருக்கிற விஷயம் படி புண்ணியம் பாவமோ, இல்ல வெளியில இருக்கிறபடி மோட்சம் நரகமோ அப்படிலாம் நம்ம பார்க்கவே கூடாது. சித்த வேதத்துல எல்லாமே தத்துவார்த்தம் தான், வேதத்திலேருந்து எடுக்கப்பட்ட வேதத்தினுடைய பல ரசம் தான். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏன்னா அனுபவம் அடைந்த ஒவ்வொருவரும், நம்ம சித்த வித்தையில் அனுபவம் அடைந்த ஒவ்வொருவரும் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே கருத்து,
சித்த வேதத்தையும் சாமியினுடைய நூல்களையும் தாண்டி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் இங்க மேட்ச் ஆகாத விஷயத்த உள்ளார கொண்டு வரக்கூடாதுண்ணா. அதனால நம்மளுடைய சாமியினுடைய கூற்றுப்படி பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது ஜீவன் உள்ளுக்குள்ளாரையே நடப்பது புண்ணியமும், அது நசித்து வெளியிலே போவது பாவம். நசித்து போறதுன்னா வெளியில வந்து எந்த செயல் செஞ்சாலுமே அது பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப சதா சர்வ காலமும் அதை நடத்தி ஊர்த்துவ கதியாக நம்ம மாற்றிடும் போது அது உள்ளுக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கோம். அப்ப மட்டும்தான் நம்ம புண்ணியம் செஞ்சவங்களா மாறுறோம். இப்போ புண்ணியவான்களாக மாறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அது மாறினதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த புண்ணியம்ங்கிற நிலைமையை அடையிறோம். சந்தோஷம். அப்புறம் இந்த மற்றவங்க கார்த்திகேயா குற்றங்களை பார்க்கக்கூடாதுன்னு ஐயா சொல்லி ஆத்ம ஒரு நமஸ்காரம் சொல்லுங்க. நான் யாரோ கார்த்திகேயா ஒருத்தர் hand ஆ கார்த்திகேயா தாமோதரன் பேசுறேன். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் சொல்லுங்க ஐயா. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரமேஷ் ஐயா வந்து சித்த வித்யார்த்தி ரத்தம் டொனேஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு இருந்தாரு. அப்போ எனக்கு வந்த சந்தேகம் என்னன்னா, நம்ம உடல் உறுப்பு தானம் வந்து செய்யலாமா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போ ஓகே ஓகே. நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னதுல இருந்து செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா ஐயா? இல்லைங்களையா அந்த மாதிரி எதுவும் சொல்லி நம்ம தானம் செய்யறத பத்தி. வித்தியார்த்தி உடல் உறுப்பு இது சாரி உடல் உறுப்புன்னு சொல்றேன். இந்த போஸ்ட்மார்ட்டம் இதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாசப்படியில எங்கேயோ ஆணிக்கேறி பிளட் வந்ததுன்னு சொல்லிட்டு பண்ணீங்க. ஆமா, அவர் அந்த சமாதி அடைந்திருக்காருங்கிறத குறிச்சு காட்டுறதுக்காக அந்த சம்பவம் நடந்தது. அப்போ போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னா உடல் உறுப்பு தானத்துக்கும் அதை கம்பேர் பண்ணிக்கலாம் இல்லைங்களையா? இல்லைங்க. அது போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது இந்த மண்டையை உடைக்கிறது மட்டும் தான் பண்ணுவாங்க. அங்க அங்க உறுப்புகள்லாம் எதுவும் எடுக்க மாட்டாங்க. அதை உடைச்சிட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். உறுப்புகள்லாம் எதுவும் தொட மாட்டாங்க அவங்க. அப்போ வித்தியார்த்திங்கன்னா உடல் உறுப்பு தானம் பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்க? பண்ணக்கூடாதுங்கய்யா. அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே தான் இருக்கணும். அப்படியே தான் கொண்டு அவங்கள சமாதியில வைக்கணும். சரிங்க சரி. அது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில ஆக்சிடென்ட் கேஸுங்கிறதுனால போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா நார்மலா தான் வச்சிருப்பாங்க அவங்கள. சரிங்க. அப்புறம் இன்னொரு கேள்விங்கய்யா. இப்போ பிரம்மரந்திரம் திறந்ததுக்கு அப்புறமா கதி மாற்றம் ஏற்படுதுங்களா, இல்லைன்னா கதி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா பிரம்மரந்திரம்? கதி மாற்றம் அடைந்ததுக்கு அதாவதுங்கய்யா, அது திறக்கும் போது திறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த கதியே உள்ளுக்குள்ள ஓட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பண்றது எல்லாம் முயற்சி இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. அதை நம்ம இப்ப நடத்தக்கூடிய கதி வந்து அதை நோக்கின பயணம். முயற்சி அதற்கான முயற்சியில இருக்கிறோம் நம்ம. முதல்ல பிரம்மரந்திரம் திறக்குது, அதுக்கப்புறமா தான் கதி மாற்றம். ஆமாங்க. நமக்கு அனுபவஸ்தர்கள் சொல்லி கொடுத்தது அப்படிதான். அவங்க சொன்னது அதுதான். ஏன்னா நம்ம இன்னும் அனுபவப்படல. அவங்கள்ட்ட கேட்கும்போது, இப்ப உங்களை மாதிரி நாங்க கேட்கும்போது அவங்க சொன்னது அதுதான். இன்னொன்னு, கதி வந்து டைரக்டா ஒரே கதியா நடக்கிறது இல்ல. கதியிலே வந்து படிப்படியா வந்து மாற்றம் அடைஞ்சு லாஸ்ட்ல தான் சாமி சொன்ன அந்த ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது உள்ள அனுபவம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்ட 1000 கதிக்கு கிட்ட மாறும். அப்படி நம்பர்ஸ்ல வந்து நம்ம குவான்டிட்டியில வந்து எங்கேயுமே சொல்ல முடியாதுங்க. என்ன காரணம்னா, நித்யானந்தர் ஐயா வந்து ஒரே வாரத்துல அடைஞ்சிட்டார்ல. இத்தனை கதி இத்தனை காலம் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. நம்ம அந்த வித்தையின் மீது உள்ள பக்தி, சிரத்தை, நம்ம மனதினுடைய பக்குவம், இதை வச்சுதாங்க அது நடக்குது. ஏன்னா இல்ல நான் கதி வந்து அந்த கவுண்டிங்ல சொல்லைய கதி மாற்றம். அதாவது ஒரு கதி இப்போ பர்டிகுலர் பீரியட்ல ஒரு மாதிரி கதி நடக்குதுன்னா கொஞ்சம் ஒரு மாசமோ 2 மாசமோ கழிச்சு போன கதி மாதிரி இல்லாம இந்த கதியில வந்து சிறிது மாற்றம் ஏற்படுது அப்படி சொல்லுவாங்க. இருக்கலாம். அப்படி தொடர்ந்து நீங்க பண்ணும்போது அது படிப்படியா தான். அது எதை பொறுத்ததுன்னா, நம்மளுடைய பயிற்சியையும் மனதினுடைய பக்குவத்தையும் பொறுத்து அது மாறிக்கிட்டே போகும். சரி சரி. நன்றிங்க. ஆத்மா நமஸ்காரம். நன்றிங்க. ஆத்மா நமஸ்காரம். சகோதர சகோதரிகள் வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். கார்த்தி, மத்தவங்களுடைய குற்றங்களை பார்க்க கூடாதுன்னு சாமி சொன்னார் இல்லையா? ஆமாண்ணா. இப்போ எனக்கு ஒருத்தர் குருவா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நீ இப்படிதான் நடந்துக்கணும், அப்படி செய்யணும்னு அவருடைய ஒரு நல்ல அறிவுரை எனக்கு சொல்றாரு. என்னுடைய குற்றங்கள் எல்லாம் கவனிச்சு பார்த்து இங்க வழி நடத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க.
சரிங்கண்ணா. இப்படி மத்தவங்க குற்றத்த பார்க்கலன்னு சொன்னா, எப்படி நம்ம மத்தவங்கள சரி பண்ண முடியும்? ஆ இப்போ ஒரு உதாரணத்துக்குங்கன்னா, நம்ப நம்ம முன்னோர்கள், அதாவது அந்த அனுபவம் அடைந்தவர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ, அப்படிதான் நம்பவும் வாழணும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து உங்கள்ட்ட வர்றேன். "ரமேஷ் அண்ணா, நான் வந்து பண்றது சரியா தப்பான்னு தெரியல. நான் வந்து இப்போ உபதேசம் வாங்கி ஒரு நாள் ஆச்சு. எனக்கு ஏதாவது வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லிக் குடுங்களேன்." அப்படின்னு நான் கேட்கும்போது, "கார்த்தி நீ இந்த மாரி பண்றப்பா. இத சரி பண்ணிக்கப்பா." அப்படின்னு சொல்லும்போது அது சரியா இருக்கும். அது இல்லாம, உங்கள்ட்ட கேள்வி கேட்காத ஒருத்தர்கிட்ட போய் நீங்க போய் சொல்றது வந்து, அது விரலுக்கு இறைத்த நீரா போயிடும். அது வந்து பாத்தீங்கன்னா, பலனே குடுக்காது. அப்போ நம்ம கிட்ட வந்து யார் கேட்குறாங்களோ, ஆ அ அவங்கள்ட்ட நம்ம விளக்கம் குடுத்தா போதுமே தவிர, அது இல்லாம மற்றவங்கள பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுண்ணா. ஆனா அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறவங்கள தான் சாமி வந்து சிரேஷ்டன், ஈஸ்வரத்துவம் உடையவன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, 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 ஆமா. என்னங்கன்னா, நம்ப மத்தவங்கள திருத்துறதுக்காக நம்ம அங்க வரல. அது நம்மளுடைய வேலையும் கிடையாது. நமக்கு குடுக்கப்பட்டது நம்மளுடைய ஜீவன மேல்கதிக்கு கொண்டு போறதுக்காக. இப்ப இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றோம். நம்ப குற்றாலம் ஐந்தருவி பக்கத்துல சங்கரானந்தர் ஐயா. அவங்க இருந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து வந்திருக்காரு. வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவர்ட்ட கேட்கிறாரு, "சாமி நான் வந்து என்னுடைய பொண்ண வந்து ஒருத்தருக்கு குடுக்கலான்னு இருக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப சாமி அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, "சரிப்பா நீ என்ன நினைக்கிறியோ அது மாரியே செய்" அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்ப அவர் கூட இருந்த குட்டியப்ப அண்ணாச்சி, அவங்க வந்து கேட்டிருக்காங்க, "என்ன சாமி அவங்க வந்து மெனக்கெட்டு உங்கள்ட்ட கேட்கறான். நீங்க வந்து அத சரியா, தப்பா, அது நல்லதா, கெட்டதான்னு நீங்க சொல்ல வேணாமா?" அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, "அவன் கேட்ட விதத்த நீ வந்து கவனிச்சியா? நான் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் இப்படி செய்யலான்னு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கறான்." அப்ப அவன் வந்து ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிட்டான். அவனுடைய கருத்து வந்து ஒரு தீர்மானத்துக்கு எட்டிருச்சு. அதுக்கப்புறம் அதுல போய் தலையிடுறதுக்கோ, அறிவுரை சொல்றதுக்கோ, இல்ல குற்றங்களை களைவதற்கோ நாம யார்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப அவரு எப்படி கேட்டிருக்கணும்னா, "சாமி இது மாரி ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. இது செஞ்சா சரியா வருமான்னு" தான் அவர் கேட்டிருக்கணும். அப்போ ஒருத்தர் எந்த முறையில வே ஆஃப் அப்ரோச்ச வந்து நம்ம கவனிக்கணும். நம்மகிட்ட ஒருத்தர் வரும்போது எந்த நோக்கத்துல வர்றாரு? உண்மையிலேயே நீங்க சொன்னா திருத்திக்குவாரா? திருத்திக்கக்கூடிய நோக்கத்துல வர்றாரா? அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இல்ல அப்படின்னா, நம்ம திருத்த வேண்டிய அவசியம் இல்ல. இன்னொன்னு என்னன்னா, சாமி வந்து என்ன சொல்றாருன்னா, உலகோரை புரிய வைப்பதற்கோ, திருந்த வைக்கிறதுக்கோ நம்ம கிடையாது. உலகோர் வந்து நலமடையணும் அப்படிங்கிறார். அப்ப நலமடையணும் அப்படின்னா, நான் வந்து ஒருத்தர கூப்பிட்டு நீங்க இந்த மாரி தப்பு பண்றீங்க, சரி பண்ணிக்கங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவரு கேட்க போறது கிடையாது. நான் என்னுடைய நிலைய உயர்த்திக்கிட்டு, அந்த மேல்நிலைக்கு போகும்போது மட்டும் தான், நம்மள பார்த்து மத்தவங்களும் இந்த மாரி ஆகணும்னு வரும்போது மட்டும் தான் அது சரியாகுமே தவிர, ஒருத்தர தனியா சுட்டிக்காட்டி அந்த குறைய திருத்துறது அப்படிங்கிறது முடியாது. ஏன்னா அப்படி இருந்தா எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்துக்கு வந்துட்டு போயிட்டாங்க. எல்லாருமே திருந்திருக்கணுமே, எல்லாமே சரியா நடந்திருக்கணுமே, இது அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அப்ப நம்மளுடைய ஜீவன மேல்கதி கொண்டு போறதுல மட்டுமே நம்ம கவனத்தை செலுத்தும் போது சரியா இருக்கும். நம்ம கிட்ட நேரடியா வந்து கேட்டா நம்ம சொல்லலாம், கேட்காம நம்ம சொல்ல முடியாது. சந்தோஷம் கார்த்தி. ஜெகதீசன் ஐயா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. ஓகே ஐயா, சொல்லுங்க ஐயா. ஆத்ம நமஸ்காரம் கார்த்திகேயன் ஐயா, நல்லா இருக்கீங்களா? ஐயா ஆத்ம நமஸ்காரம், சொல்லுங்க ஐயா. நல்லா சொல்றீங்க. திருவையாறு சிறப்பா இருந்தது. எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருந்தது. அது நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. சித்தவேதத்துல இருந்து நான் சொல்றேன் ஒழிஞ்சு சாமி சரி, கொள்கைக்கு எதிராகவோ மாற்று கருத்தாவோ சொல்றது இல்ல. நமக்கு சொல்லுங்க ஐயா. அனுபவம் இல்லைனாலும் சித்தவேதத்தை சார்ந்துதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நான் கவனக்குறைவா சொல்லியிருந்தா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப சொல்லுங்க அந்த ஆமா. வழியில ஜீவன் வந்து மனமாக அகங்காரமாக கீழே இறங்கி வருது. ஆமாங்க ஐயா. அதைத்தான் ஜீவசக்தி திருமூச்சு, ஜீவசக்தி ஆகிய வாயுன்னு சொல்றாரு. அப்ப நம்ம கொண்டு தட்டி திறக்கிறது இல்ல பிரம்மரந்தரத்தை. ஜீவசக்தி ஆகிய வாயு கொண்டுதான் தட்டி திறக்கிறோம். அப்ப அது மனமாவும் அகங்காரமாவும் தான் இருக்குது. அப்ப அது நம்ம புறத்துல முழிச்சுட்டு தான் செய்யறோம். மறந்துட்டு ஆமாங்க. செய்யறது இல்லை. ஆமா. அதனால ஜீவசக்தி ஆகிய வாயுன்னு சொல்லாம நீங்க ஜீவன் ஒரு வார்த்தை குறிப்பிட்டீங்க.
ஆமாங்க. ஜீவனுக்கு தத்துவம்னு சொல்லிட்டீங்களா? ஆமாங்க. அதான் எனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தது. அதாங்க. எப்படி ஜீவன் சொல்றாரு, ஜீவசக்தி ஆகிய வாயுன்னு தானே சொல்லியிருக்கணும். சாமி ஆமாங்க. அப்படிதான் சொல்லியிருக்காரான்னு ஒரு சின்ன சந்தேகம். புத்தகம் என்கிட்ட இங்க கையிலையும் கிடையாது. கடையில தான் சரிங்க. வச்சிருக்கிறேன். சரிங்க, அதனால சரிங்க. சரி ஞாபகப்படுத்திக்கலான்னு சொன்னேன். ஓகேங்கய்யா. அந்த 4ஆம் அத்தியாயத்துலங்கய்யா, பக்கம் நம்பர சொல்றேன். ஆ, நீங்க அது போய் கூட பார்க்கலாங்கய்யா. ஏன்னா வந்து இப்ப நம்மளுக்கு அந்த இப்ப இனிஷியலா குடுத்திருக்க கதி வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு ஓரியன்டடான கதி தான் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இந்த ம், கதியில இருந்து சாமியினுடைய அந்த கொள்கைப்படி நம்ம வரும்போது, நம்மளுடைய அந்த நடவடிக்கைகள் நம்மளுடைய அந்த நடவடிக்கைகள சரி பண்ணிக்கிட்டே வரும்போது தான், மனம்ங்கிற நிலைமை கடந்து அடுத்து ஜீவன்ங்கிற நிலைமைக்கு நம்ம போவோம். அப்போ சித்த வேதத்துல 110வது பக்கத்துல எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ அது எப்படி என்றால், தன்னில் இருக்கின்ற ஜீவசக்தி பிரம்மரந்திரத்தை திறக்காமல் அத்துடன் சென்று முட்டி அதோகதியாய் வெளியே போய் நசித்துப் போகின்றதனால் செத்துப் போகின்றது. அப்ப மனம்ங்கிற நிலைமையில இந்த ஜீவசக்தியான வாயு பிரம்மரந்திரத்தை தொட்டு கண், காது, மூக்கு வழியா வெளியில போய்க்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இறந்து போயிடுறோம். அதனால் தன்னுடைய ஜீவசக்தியை வெளியில் விடாமல் அந்த மனமா அத கன்வெர்ட் ஆகாம தன் உள்ளிலேயே மேல்கதியாக நடத்தி உள்ளுக்குள்ளாரையே அதை தொடர்ந்து நடத்தும் போது அந்த ஜீவனால் பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்க வேண்டும். அவ்விதம் செய்து ஜீவன் பிரம்மரந்திரத்தில் லயித்து தானாகி தன்மயமாகி தீருகின்றதே மோட்சம். இவ்விதத்தில் அல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் மோட்சம் சித்திக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்கய்யா. அதுல அந்த ஜீவனால் அப்படிங்கறதான் குறிப்பிட்டிருக்காங்க அந்த இடத்துல. ஏன்னா சிவசக்தி தான் நமக்கு மனம்னு இருக்கத்தான் செய்யுது. கடைசி வரைக்கும் ஐக்கியமாகிற வரைக்கும் மனசுதான் இருக்குது. விஷ்ணுமயம் அதாங்க. ஜெகத்துன்னு சொல்லிடுறாரு. அதனால நம்ம மனசை கொண்டுதான் பண்றோம் இந்த வேலைய. கவனிக்கிறதோ இருக்கிறதோ, ரெண்டு கண்ணோட பார்வை அசையாம இருக்கிறதோ எல்லாம் மனதை கொண்டுதான் பண்றோம். உங்களோட சேர்ந்து நானும் விசாரிக்கிறேன். சரிதானா? சரிங்கய்யா. உங்களோட சேர்ந்து நானும் விசாரிக்கிறேன். ம், சரிங்கய்யா. அப்ப அந்த மனதையும் கண்களையும் அசையாமல் நிறுத்த நிறுத்த அது கொஞ்சம் மாறிக்குங்கய்யா. மனதினாலதான் நம்ம செய்யறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அகங்காரத்தின் மூலமா தான் வெளி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அந்த ம், அகங்காரத்திலேருந்து உள்ளார போய் மனதினுடைய துணை கொண்டுதான் மற்ற விஷயங்களை அதனாலதானே அடங்கிய மனமே குருங்கிறாரு. அந்த ம். மனதினுடைய துணை கொண்டு அதுக்கப்புறம் அந்த ஜீவன்கிற நிலைமைக்கு நம்ம போகும்போது நம்மளுக்கு அந்த திறப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருங்க. அதாவது ஜீவனை கொண்டு தட்டி திறக்கிறோமா, ஜீவன்ல ஐக்கியமா இருக்கு தட்டி திறக்கிறோமா மனதை கொண்டு? ஏன்னா ஜீவன் மனதுதான் ஜீவன் ஐக்கியமாகணும். அதாங்கய்யா. சரிதானா? அந்த மனமற்ற அதனால நிலை உண்டாகும் போது போய் ஜீவன்ல ஐக்கியமாகுதுன்னு சொல்ல முடியல. தன்னுடைய சொஸ்தானத்துக்கு வேணா ஜீவன் பிரவேசிக்கும். அது ஆமா. எமர்ஜென்சில ஏதாவது பய உணர்வு வரும்போது, தடுக்கி விழும்போது, ஒரு மூர்ச்சை வரும்போது, அந்த சூழ்நிலையில ஜீவன் கீழே இருந்து வேகமாக மேலே தன்னுடைய சொஸ்தானத்திற்கு ஏறுகிறது. ஆமா. சுக்கிலத்தையோ ஆமா. சிறுநீரை உற்பத்தி நுனி வரைக்கும் வந்து வெளியே தள்ளிவிட்டு, பிறகு மீண்டும் தன்னுடைய சொஸ்தானத்துக்கு போவாங்கன்னா மேல சொஸ்தானமாகிய புருவமத்திக்கு வந்து சேருதுன்னு சொல்றாரு. அது வேணா ஆமா. ஓகே. ஆனா ஆமா. தட்டி திறக்கிறது ஜீவனை வச்சேவா நீங்க வேலை செய்யறீங்க? மனதையும் ஜீவசக்தி தான். அது வேறாவது வார்த்தை மிஸ்டேக் கூட அந்த புத்தகத்துல கூட இருக்கலாம்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம். இருக்கலாங்க, இருக்கலாங்கய்யா, இருக்கலாங்கய்யா. செய்யறோம். அப்படிங்கும்போது சரி. மனம் ஜீவசக்தியா தான் இருக்குது. அப்ப சரிங்க. அகங்காரமும் ஜீவசக்தியா தான் இருக்குது. அகங்காரத்தை உள்ளடக்கின்னு சொல்லும்போது கூட அகங்காரம் இருக்குது. அப்போ சரிங்க. நம்ம செய்யறோம் போது அந்த அகங்காரங்கிற முயற்சி இருக்குது. அப்ப முயற்சி தான், முனைப்பு தான், தன்முனைப்பு தான் அகங்காரம்னு சொல்லப்படுது. அப்ப இந்த 2 தான் இருக்குது ஒழிஞ்சு, மனமும் முயற்சியும் தான் இருக்குது. அப்ப அகங்காரமும் மனமும் தான் இருக்குது. அங்க சரிங்க. ஜீவன்கிற நிலைமை வரல. அப்ப சரி. ஜீவசக்தியாகிய வாயுவை கொண்டு அப்படின்னு சொல்றது சரியா இருக்குன்னு என்னோட அபிப்பிராயமா இருக்கு. இருக்கலாங்கய்யா. கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா. அந்த சரிங்க. ஐயா வேற ஐயா யாருக்காவது கேள்வி? நான் அந்த பேஜை வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நம்ம சத்சங்கம் குரூப்ல இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க. அதை நீங்க பார்த்துக்கலாம். துரை ஐயா, ஜீவசக்தி, ஜீவன் இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? அதாவதுங்கய்யா, ஜீவன் வந்து மனமா மாறும்போது அதுக்கு பேரு ஜீவசக்திங்கய்யா. அதாவது பொதுவா எப்படி சொல்லுவாங்கன்னா, மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை, மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்போருக்கு மண்மனத்துள்ளே மனோலயமாமே அப்படிம்பாங்க. அதாவது ஜீவனுடைய அந்த சலனம் தாங்கய்யா மனசுங்கிற சக்தியா வருது. அதுதான் அந்த ஜீவசக்தியான வாயுங்கிறாங்க. மனதினுடைய இன்னொரு பேரு தான் ஜீவசக்தியான வாயுங்கய்யா.
ஜீவசக்திக்கும் வாயுக்கும் என்ன வித்தியாசம்? ஜீவசக்தினாலும் வாயுனாலும் ஒண்ணுதாங்க. வாயுனாலே சலிக்கின்றது என்று பொருள். இல்ல அது இது தள்ளப்பட்ட மூணுத்துக்கும் ஏதாவது சுகம்னா அந்த வித்தியாசம் இருக்கிற மாதிரி. ரெண்டும் அதாவது ஒண்ணுதாங்கய்யா. மனம்னு ஒன்று சொன்னீங்கனாலும், மனம்னு சொன்னாலும், ஜீவனுடைய சக்தின்னு சொன்னாலும், வாயுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அதான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரே பிரிவுல ஒண்ணு பிரிஞ்சு வர்றதுதான். சரிங்க, ஆமா, சரி. ஆமாங்க, ஆமாங்க. நல்லது. ஐயா வேற ஐயா வேற யாருக்காவது யாராவது எதுவும் ஏதாவது கேள்வி? கேட்கணுங்களா? வேற ஐயா யாருக்கும் இது ராம சந்தேகம் இல்லை போல இருக்கு கார்த்திக். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. அப்ப நிறைவு பண்ணிக்கலாங்கண்ணா. அப்போ கார்த்திகேயன் நிறைவு வேற பண்ணிருங்க ராம கார்த்திக் நீங்களே. கார்த்திகேயன். இல்ல யாரோ பேசுற மாதிரி கேக்குது. ஐ நான் தான் கேட்டேன். அண்ணா ஐயா சொல்லுங்க ஐயா. உங்க இல்ல பேரு தான் ராம ஜெகதீசன் ஐயா கார்த்திகேயனா? பேசுறாரு. ஆ, ஐயா உண்மையான உங்க பேர் பேரு கார்த்திகேயனுங்கய்யா. ராமருங்கிறது அப்பா பேரு. அந்த மெயில் ஐடி வாட்ஸ்அப் அப்படி- கிரியேட் பண்ணும்போது அது அப்படியே வந்ததுனால ராமர் கார்த்திகேயன் இருக்கு. அப்படியா? நானு ராம கார்த்திகேயன் பேர் வச்சிருக்கேன். இல்ல இல்ல, சரி ஆக்சுவல் நேம் வந்து கார்த்திகேயனுங்கய்யா. அப்பா பேரை சேர்த்து சரி அது ஜென்ரேட் பண்ணதுனால அது அப்படியே இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி சரி, சரி. ஓகே ரமேஷ் அண்ணா, நிறைவு பண்ணிக்கலாங்களா? நிறைவு பண்ணிருங்க அனைவருக்கும் கார்த்திக். ஓகே, ஓகே. ஆக இவ்வளவு நேரமும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்ட உங்களுக்கும் ஆத்ம நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சத்சங்க உரையாடலை நிறைவு செய்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். நன்றிங்கய்யா, ரொம்ப சந்தோஷங்க. ஆத்ம நமஸ்காரங்க. கார்த்திகேயா, ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரமே. ஆத்ம நன்றி, ஆத்ம நமஸ்காரம். அருமையா இருந்ததுங்க, அருமையா இருந்தது. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் கார்த்திக். ஓகேண்ணா, ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். आत्म नमस्कार। आत्म नमस्कार भैया। ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். நன்றி ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். Thank you.